வெல்கம் டு மிகுல் வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல் கொஷின் நம்பர் 7லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ 7th கொஷின் என்ன அப்படின்னா, A and B are two sets such that n of A minus B, n of B minus A, n of A intersection B, அதாவது n of A minus B கொடுத்துருக்காங்க, n of B minus A கொடுத்துருக்காங்க, n of A intersection B கொடுத்துருக்காங்க. Let's state the information by means of Venn diagram. Given that n of A equal to n of B. So first பாருங்க, நான் கொஷின்ல கொடுத்துருக்கதை எழுதிட்டேன். ஸோ இப்போ ஏபின்னு ரெண்டு வென் டயக்ராம் போட்டுக்கலாம். இது ஏ, இது பி. n of A இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸு. n of A minus B Bல இல்லாமல் ஏழு இருக்கிறது. அப்போ 32 plus x. n of B minus A அப்படின்னா இது 5x. ஓகேவா? கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், n of A equal to n of B. n of Aவும் n of Bயும் ஈக்குவல். ஓகேவா? கொஷினில் n of Aவும் n of B ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அப்போ n of Aங்கிறது என்னது? இந்த 32 plus x plus x இதுவும், n of Bங்கிறது இந்த 5xும் xும் சேர்ந்தது. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? 32 plus x minus 5x இதெல்லாம் இந்த பக்கம் வந்து மைனஸில் வந்து equal to 0. அப்போ plus x minus xும் கேன்சல். அப்போது 32 plus x minus 5x minus 4x equal to 0. அப்போது 32 இருக்கட்டும், இந்த minus 4x அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? plus 4x. அப்போ x equal to 32 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 8. அப்போ xோட வேல்யூ என்ன? 8. Question number 8. Out of 500 car owners investigated, 400 own car A and 200 own car B, 50 own both A and B. Is the data correct? First பாருங்க, first A அடுத்து B. ஓகேவா? இது A, இது B. A வந்து எத்தனை பேர் வச்சுருக்காங்க பாருங்க, owned car A 400. அப்போது n of A equal to 400. n of B 200. 50 own both A and B. ஓகேவா? அப்போ n of A intersection B என்ன? 50. ஸோ இதில் போட்டுடலாம். அப்போ எப்போவுமே இன்டர்செக்ஷனில் கொடுத்ததை நடுவில் போட்டுருங்க, அதான் ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கும். அப்போ n of A intersection Bக்கு 50 போட்டுடலாமா? n of Aக்கு 400, அதில் ஏற்கனவே ஒரு 50 இருக்குது, அதை 50யை செப்பரேட் பண்ணிட்டா 350. n of B வந்து 200. ஸோ ஏற்கனவே சென்டரில் ஒரு 50 இருக்குது, அந்த 50யை செப்பரேட் பண்ணிடுங்க, 150. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 500 கொடுத்துட்டாங்க, மொத்தமே 500 தான். அப்போது நம்ம இந்த 350, இந்த 50, இந்த 150 இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 500 வரணும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 500 வருதானே? 400 500 550 வருது. நாட் ஈக்குவல் 500. நமக்கு என்ன வரல? 500 வரல. அப்போது இந்த டேட்டா கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது therefore இது என்ன டேட்டா? இன்கரெக்ட் டேட்டா. கொஷின் நம்பர் 9 பாருங்கள். In a colony 275 families by தமிழ் நியூஸ் பேப்பர். தமிழ் வந்து எத்தனை ஃபேமிலி வாங்குறாங்க? 275. அப்போது n of தமிழ் வந்து 275 போட்டுடலாமா? 150 இங்கிலீஷ். அப்போ n of E 150. 45 by ஹிந்தி. அப்போ n of H வந்து 45. 150 ஃபேமிலி by தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்போது தமிழும் இங்கிலீஷும் ரெண்டும் சேர்த்து எத்தனை ஃபேமிலி வாங்குறாங்க? 150. 70 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்போது 17 வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும். 5 வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி.
ஸோ தமிழுக்கும் ஹிந்திக்கும் 5 போட்டுடலாம். பாருங்கள் 3 ஃபேமிலி பை ஆல் த நியூஸ் பேப்பர். அப்போது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 3 வாங்குகிற ஃபேமிலி எத்தனை 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு இஃப் ஈச் ஃபேமிலி பை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் நியூஸ் பேப்பர் ஃபைண்ட் ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா ஃபேமிலியும் கண்டிப்பாக ஒரு பேப்பர் வாங்குது. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத வென் டயக்ராமில் போட்டுடலாம். எப்போவுமே இந்த இன்டர்செக்ஷன் உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஹெச் இந்த 3 காமனாக மீட் பண்ணுற பாயிண்ட் எது இது. அப்போ இது எத்தனை 3. ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு இன்டர்செக்ஷனாக இருக்குது. ஏபிசி போடக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் தமிழுக்கும் ஹிந்திக்கும். அப்போ தமிழுக்கும் ஹிந்திக்கும் காமனாக எங்கே போடுவீங்க? இங்கே போடுவீங்க. 5லேருந்து இந்த 3 ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, அதை செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ 2. அடுத்து இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் 17. ஸோ 17லேருந்து 3 செப்பரேட் பண்ணிட்டா 14. அடுத்து தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் 150. அப்போ 150லேருந்து 3 செப்பரேட் பண்ணிட்டா 147. ஓகேவா? இப்போ பாருங்கள் அடுத்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் தமிழ் வந்து 275. அப்போ இந்த 275லேருந்து இந்த 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 120 ஃபேமிலிஸ் வந்து 125 ஃபேமிலிஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது வந்து 125 வரும். நான் 150 போட்டிருக்கேன். அப்போது இங்கே என்ன வரும்? 125லேருந்து 3 செப்பரேட் பண்ணிட்டா 122. ஓகேவா? அப்போ இதிலேருந்து 2 செப்பரேட் பண்ணிடுங்க, ஒரு 3 செப்பரேட் பண்ணிடுங்க, ஒரு 122 செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 5. ஸோ 127. அப்போ 275லேருந்து 127 செப்பரேட் பண்ணிட்டா 8 4 1 148. அடுத்து இந்த பாக்ஸ் வரப்போகிறோம். இது வந்து இங்கிலீஷ். அப்போ நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் எத்தனை 150. அப்போ 150லேருந்து இந்த சர்க்கிளில் உள்ள இந்த 122 செப்பரேட் பண்ணிடுங்க, இந்த 3 செப்பரேட் பண்ணிடுங்க, இந்த 14 செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ 150 இதை மைனஸ் வேல்யூவில் ஆட் பண்ணி பாருங்கள். 125 அதோட ஒரு 14 9 139. அப்போ 11. ஓகேவா? ஸோ 11. அடுத்து இது ஹிந்தி பாருங்கள் 45. ஸோ 45லேருந்து மைனஸ் இந்த 2 இந்த 3 இந்த 14 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் வழியில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 5 19. ஸோ 15லேருந்து 9 செப்பரேட் பண்ணிட்டா 6. 3லேருந்து 1 போச்சுன்னா 2. அப்போ 26. இப்போ பாருங்கள் இது நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். First question, number of families buy only one newspaper. ஸோ அவங்க ஒன்லி 1 நியூஸ்பேப்பர் வாங்கினா ஃபேமிலி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே இருக்குது பாருங்கள் 148 இந்த ஏல இருக்குது பாருங்கள், நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது. அதே மாதிரி ஈல தமிழில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ 148, இங்கிலீஷில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ 11, இந்த ஹிந்தியில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ 26. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது ஆட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குது? 148 11 26. 9 10 15க்கு 5 பேலன்ஸ் 1 5 8 1. அப்போது எத்தனை ஃபேமிலி? 185 ஃபேமிலிஸ். செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது பாருங்கள் 2 ஜாயிண்டாக இருக்கும்ல, அது 2 + 3 இதுக்கு வந்து 3 ஜாயிண்ட் அளவு சேர்க்கணும், ப்ளஸ் 122 + 14. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 19. 122ஓட 19 ஆட் பண்ணால் 141. தேர்ட் ஒன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 148 122 11 2 3 14 26 இது எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணி வர வேல்யூ என்ன?
சைடு எழுதி ஆட் பண்ணலாம். 148, 122, 3, 2, 14, 11, 26, 10, 20, 23, 24, 4 balance 2, 6, 8, 9, 10, 12, 2 balance 1, 3, 324. So total families எவ்வளவு? 324 families. Question number 10. A survey of 1000 farmer. So total எவ்வளோ farmer கொடுத்துட்டாங்க? 1000. 600 grow paddy. அப்போ N of B ல 600 போட்டுடலாமா? 350 grow ராகி. அப்போ N of R ல 350 போட்டுடலாமா? R னா ராகி. 280 grow corn. அப்போ N of C ல 280 போட்டுடலாமா? அடுத்து பாருங்க 120 grow paddy and ராகி. அப்போ P and R ல என்ன செய்ய போகிறோம்? 120 போட போகிறோம். ஸோ P intersection R ல 120. அதே மாதிரி ராகி கான்ல 100. paddy கான்ல 80. If each farmer grow at least any one. இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இதான் ஒன்று grow பண்ணுறாங்க. Find the number of farmer who grow at least all the 3. மூணுமே பண்ணவங்க யார்? எத்தனை ஃபார்மர் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி N of P union R union C வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஷினில் 1000 ஃபார்மர். அந்த 1000 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. மூணுமே பண்ணவங்க. அப்போ P intersection R intersection C. ஸோ கொஷின் நம்ம கண்டுபிடிக்க போகிற N of P union இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா N of P union R union C யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா இதுதான். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேல்யூவெலாம் அப்ளை பண்ணிடலாம். P union R union C யோட வேல்யூ என்ன? 1000. N of P யோட வேல்யூ 600. N of R ஓட வேல்யூ 350. N of C யோட வேல்யூ 280. இது 120. சாரி, P intersection R 120. P intersection C வந்து 80. கவனமாக பார்த்து போடுங்க. R intersection C வந்து 100 ப்ளஸ் நமக்கு இந்த N of P intersection R intersection C தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை மட்டும் வச்சுக்கலாமா? இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1000 minus 600 minus 300 ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். -350 மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். plus 80 plus 100 equal to N of P intersection R intersection C. இப்போ 1000 இருக்கட்டும். மைனஸ் வேல்யூ ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. மைனஸ் 950. 950யோட ஒரு 280 ஆட் பண்ணுங்கள். மைனஸ் வேல்யூலாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 1230. அடுத்து 200 300 plus 300 equal to N of P intersection R intersection C. So இது ஆட் பண்ணால் 1300 minus 1230 is equal to N of P intersection R intersection C. அப்போ N of P intersection R intersection C ஓட வேல்யூ என்ன? 1300லேருந்து 1230 மைனஸ் பண்ணிட்டா 70. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. இந்த adjacent diagram N of U கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 125 கொடுத்துட்டாங்க. Y is 2 times X கொடுத்துருக்காங்க. Y எப்படியா? 2 times X. அப்போது நம்ம Yக்கு பதிலாக 2 times Xனா 2X போட்டுடலாமா? அடுத்து Z is 10 more than X. Z எப்படி இருக்கா? Xஐ விட 10 அதிகமாக இருக்கா. அப்போ X plus 10. Find the value of XYZ. XYZோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்? இந்த டயக்ராமை அப்படியே என்னுடைய பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ XYZோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது X plus Y plus Z ஈக்குவல் டு 125. ஓகேவா? ஏன்னா அவங்களே N of U வந்து 125 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாமே நம்ம எழுத போகிறோம். X plus 4 plus 3 plus 6 plus 17 plus Y plus Z plus 5 equal to 125.
ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் போட முடியும். +4 + 3 + 6 + 17 + ஒய்க்கு பதிலாக 2x போட்டுடலாமா? இசட்டுக்கு பதிலாக x + 10 போட்டுடலாமா? +5 = 125. இப்போ எக்ஸில் ஆட் பண்ணுங்கள். எக்ஸும் 2xம் 3x 4x +7 13 20 30 40 45 125. இப்போ 4x = 125 - 45. அப்போ 4x = 80. அப்போ x = 80 / 4. 1 4s are 4, 2 4s are 8, 0. அப்போ x = 20. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஒய்யோட வேல்யூ y = 2xன்னு வச்சுருக்கோம். அப்போ 2 × 20 40. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 40. இசட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம்? x + 10. எக்ஸை விட ஒரு 10 அதிகம். அப்போ 20 + 10 30. ஸோ இசட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? நமக்கு 30 கிடச்சிருக்கு. Question number 12. Each student in a class of 35 plays at least once among chess, carom and table tennis. 22 play chess. பாருங்க, அப்போ செஸ் எவ்வளவு? 22. அப்போ n(c) 22. அடுத்து 21 play carom. ஸோ n(ca) carom வந்து 21. 15 play table tennis. அப்போது n(t) வந்து 15. 10 play chess and table tennis. 8 play carom and table tennis. 6 play all the games. பாருங்கள், 6 வந்து எல்லாமே. அப்போ 3 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 6 போட்டுடலாமா? இங்கே பாருங்கள், 10 play chess and table tennis. 10 வந்து செஸ்ஸுக்கும் டேபிள் டென்னிஸுக்கும். அப்போ செஸ்ஸுக்கும் டேபிள் டென்னிஸுக்கும் என்ன போடணும்? 10 போட்டுடலாமா? அதுலேருந்து 6 செப்பரேட் பண்ணிட்டா 4. அடுத்து 8 play carom and table tennis. கேரமும் டேபிள் டென்னிஸும் 8. அப்போ இங்கே 8 போட்டு -6 2 போட்டுடலாமா? அடுத்து இந்த வேல்யூ நமக்கு கொடுக்கல, செஸ்ஸும் கேரமும் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் கேரமும் கண்டுபிடிக்க போகிறோம். டேபிள் டென்னிஸ் இல்லை, அதாவது நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் ஒன்லி செஸ்ஸு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஒன்லி கேரம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். யூஸ் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம செஸ் எத்தனை பார்த்தோம்? 22 பார்த்தோமா? அப்போ 22லேருந்து இந்த எக்ஸை செப்பரேட் பண்ணுறோம், இந்த 6ஐ செப்பரேட் பண்ணுறோம், இந்த 4ஐ செப்பரேட் பண்ணுறோம். அடுத்து கேரம் எத்தனை பார்த்தோம்? 21. ஸோ 21லேருந்து இந்த எக்ஸை செப்பரேட் பண்ணுறோம், இந்த 6ஐ செப்பரேட் பண்ணுறோம், இந்த 2ஐ செப்பரேட் பண்ணுறோம். டேபிள் டென்னிஸ் வந்து 15. அப்போது 15லேருந்து இந்த 4ஐ செப்பரேட் பண்ணுறோம், இந்த 6ஐ செப்பரேட் பண்ணுறோம், இந்த 2ஐ செப்பரேட் பண்ணுறோம். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 15. இது 10, இது 12 ஆயிருமா? அப்போ 15 - 12 3 ஆயிருமா? ஸோ இது பாருங்கள், 22லேருந்து -10ஐ செப்பரேட் பண்ணிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12. 12 - x. இது என்ன கிடைக்கும்? 21 - 8. ஸோ 13 கிடைக்குமா? 13 - x. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35 பிளேஸ். அப்போது மொத்தம் எவ்வளவு? 35. அப்போது நம்ம இந்த 12 - x, இந்த 4, இந்த 6, x, 13 - x, இந்த 2, இந்த 3, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? 35 கிடைக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போது -xும் +xும் கேன்சல் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 25, 29, 30, 35, 37, 40. அப்போது 40 - x = 35. 25, 29, 30, 35, 37, 40. ஓகே, 40 - x = 35. இப்போ -x = 35. இந்த 40 வந்தால் -40 ஆயிரும். அப்போ -x =
35 minus 40 minus 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 5 ஆயிரும். நமக்கு எக்ஸுங்கிறது என்னது? செஸ்ஸும் கேரமும். அதானே எக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். கொஸ்டின் 1ல் கேட்டிருக்காம செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். அப்போது நம்ம சப்டிஷன் நம்பர் 1ல் கண்டுபிடிக்க போகிறது எக்ஸோட வேல்யூ தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் 2 பாருங்கள். ஒன்லி செஸ். செஸ்ஸு மட்டும் எத்தனை பாருங்கள் போட்டிருக்கோம். 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போது 12 மைனஸ் எக்ஸு. 12 இருந்து எக்ஸு 5 செப்பரேட் பண்ணி பாருங்கள் 7. இப்போ செஸ் மட்டும் எத்தனை பேர்? 7 மெம்பர்ஸ். அடுத்து ஒன்லி கேரம். ஸோ கேரமில் மட்டும் எத்தனை பேர்? 13 மைனஸ் எக்ஸு. அப்போ 13 மைனஸ் எக்ஸு. 13லேருந்து எக்ஸு செப்பரேட் பண்ணி பாருங்கள் 8. ஓகேவா? இதான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13. In a class 50 students. அப்போ டோட்டல் எவ்வளவு? 50 students. Each one come to school by bus or bicycle or foot. பஸ்ஸில் வராங்க, இல்லை பைசைக்கிளில் வராங்க, நடந்து வராங்க. 25 by பஸ்ஸு. அப்போ பஸ்ஸில் எத்தனை பேர்? 25. அடுத்து 20 by பைசைக்கிள். பைசைக்கிளில் வந்து 20. 10 students by all the threes. 30 வந்து ஃபுட். 10 students வந்து by all the 3. அப்போ 3 சேர்ந்தது எவ்வளவு? 10. Now how many students come to school exactly by 2 modes of transport. அப்போ நமக்கு இந்த வேல்யூலாம் கொடுக்கல. அப்போ அதை நான் என்ன செஞ்சுருக்கேன்? இதை ஏ, இதை பி, இதை சின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எப்போ மாதிரி 25லேருந்து இந்த ஏ 10 பிஏ செப்பரேட் பண்ணுங்கள். மைனஸ் ஏ மைனஸ் 10 மைனஸ் பி. ஸோ இது வந்து 20லேருந்து மைனஸ் பி மைனஸ் 10 மைனஸ் சி. ஸோ 30லேருந்து மைனஸ் 10 மைனஸ் ஏ மைனஸ் சி. ஓகேவா? இப்போ 25 மைனஸ் 10 15 மைனஸ் ஏ மைனஸ் பி. இது 20லேருந்து 10 செப்பரேட் பண்ணால் 10 மைனஸ் பி மைனஸ் ஏ. 30லேருந்து 10 செப்பரேட் பண்ணிட்டா 20 மைனஸ் ஏ மைனஸ் சி. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 15 மைனஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் இந்த ஏ ப்ளஸ் 10 ப்ளஸ் சி ப்ளஸ் இந்த 10 மைனஸ் ஏ மைனஸ் சி. சரி, இது பி மைனஸ் இது சி தான் ஒரு ஏ வராது. அப்புறம் ப்ளஸ் 20 மைனஸ் பி மைனஸ் சி. ஓகேவா? எல்லாம் எழுதிட்டோம். ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரணும்? 50 வரணும். 15 மைனஸ் ஏ மைனஸ் பி எழுதியாச்சு. இந்த ஏ எழுதியாச்சு. இந்த 10 எழுதியாச்சு. இந்த சி எழுதியாச்சு. 10 மைனஸ் ஓகே, இந்த ஒரு ப்ளஸ் பி நான் விட்டுருக்கேன், இங்கே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 50. இப்போ பாருங்கள், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 15 இருக்குது, ஒரு 10 இருக்குது, ஒரு 10 இருக்குது, ஒரு மைனஸ் ஏ இருக்குது, ஒரு மைனஸ் பி இருக்குது, ஒரு மைனஸ் சி இருக்குது, ஒரு ப்ளஸ் 20 இருக்குது. ஈக்குவல் டு 50. ஆட் பண்ணால் 25 35 45 55. 55 மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 50. அப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 50 மைனஸ் 55. இப்போ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ எல்லாத்துலேயும் மைனஸை காமன் எடுத்துடலாமா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 5. ஸோ இதுதான் கொஷினில் அவங்க கேட்டிருந்த ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.6 முடிஞ்சுது. நம்ம அடுத்த கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.